தமிழகத்தின் வளர்ச்சியை பற்றி 7 நாட்களாக 7 மண்டலங்களில் 7 பிரச்சனைகளை பற்றி பொதுமக்களிடம் கலந்துரையாடி அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய இருக்கின்றோம், அவருடைய என்ன எதிர்பார்ப்பு, என்னிடம் கேள்விகளை கேட்கலாம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் என்ற ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று மதுரை மாநகரில் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கின்ற மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை ஊழல் மற்றும் நிர்வாகத்தை பற்றி பேச இருக்கின்றேன். நாளை நெல்லையிலே கல்வியை பற்றி, நாளை மறுநாள் சென்னையிலே நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் சென்னை பெருநகரின் வளர்ச்சியை பற்றி நான் பேச இருக்கின்றேன். ஆக இங்கே மதுரையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆர்வமாக வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, ஆன்றோர்கள், சான்றோர்கள், பத்திரிகை நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கம். 7 பிரச்சனைகள், அதற்கு என்னென்ன தீர்வுகள் என்று இந்த பயணத்தில் நான் பேசி வருகின்றேன். அதில் 2 மிகப்பெரிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டை சார்ந்த பிரச்சனைகள். ஒன்று மது, அடுத்த பிரச்சனை ஊழல். உங்களுக்கு தெரியும், கடந்த ஓராண்டு காலமாக மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்று நாங்கள் சொல்லி வருகின்றோம். மாற்றம் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த நிலவரத்தை மாற்றுவது, ஒரு பிரச்சனையை அப்புறப்படுத்துவது, புதிய மாற்றத்தை கொண்டு வருவது. அப்படித்தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிக மோசமான 2 பிரச்சனைகளை மாற்றுவது, அதுதான் மாற்றம். இருக்கின்ற முக்கிய பிரச்சனை மது, ஊழல். இது 2ஐயும் ஒழிப்பது தான் மாற்றம். மாற்றம் சென்று அடுத்து வருவது முன்னேற்றம். முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது, உங்களுக்கு கல்வி, தரமான கல்வி இலவசமாக தருவது, உங்களுக்கு நல்ல தரமான சுகாதாரத்தை இலவசமாக தருவது, விவசாயிகளுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வருவது, தொழில் வளத்தை பெருக்குவது, வேலை வாய்ப்பை உருவாக்குவது. இது முன்னேற்றம். இது நாம் செய்வோம் என்று மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி. அந்த வகையில் ஊழல் மற்றும் நிர்வாகம், இது 2 பிரச்சனைகளை பற்றி இன்று நான் உங்களிடம் பேச இருக்கின்றேன். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை கெடுப்பது ஊழல். அதிலும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கடந்த 50 ஆண்டு காலமாக கெடுத்து கொண்டிருப்பது ஊழல் தான். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று சொன்னார்கள். இன்று அந்த வசனம் மாறி எங்கும் ஊழல், எதிலும் ஊழல். இன்று ஊழல் எந்த அளவுக்கு ஊறி இருக்கிறது என்றால், நம்முடைய மனநிலையை நாம் மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆம், இதுதான் அன்றாட வாழ்க்கை, ஊழல் இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று நம்மை நாமையே கட்டுப்படுத்தி மாறி இருக்கின்றோம், மாற்றி இருக்கின்றோம். இந்த மாற்றத்தை கொண்டிருப்பது திமுக, அண்ணா திமுகவின் 50 ஆண்டு கால ஆட்சி.
உதாரணம், 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அதிகாரியை, நேர்மை இல்லாத ஒரு அதிகாரி, ஊழல் செய்கின்ற அதிகாரியை பார்த்து நாம் எல்லோரும் சொல்லியிருப்போம், ஐயோ அந்த அதிகாரியா, பணம் கேட்கின்ற அதிகாரி, ஊழல் செய்கின்ற அதிகாரி என்று நாம் சொல்லியிருப்போம். ஆனால் இன்று நம்முடைய மனநிலையை எந்த அளவுக்கு மாற்றிக்கொள்கின்றோம் என்றால், இன்று அது போன்ற ஒரு அதிகாரி இருந்தால் அவங்க கிட்ட பணத்தை கொடுத்தா வேலை நடத்தணும்பா, இந்த மனநிலை நாம் வந்திருக்கின்றோம். நம்முடைய எதிர்பார்ப்பு நல்ல நேர்மையான நிர்வாகம் இருக்க வேண்டும் என்று எல்லாருடைய எதிர்பார்ப்பது. ஆனால் இன்று நம்மையே நாம் மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். இந்த மாற்றத்தை திமுக, அண்ணா திமுக கொண்டு வந்திருக்கின்றார்கள். இது மாற்றம் கிடையாது. ஒரு ஊழலிலிருந்து இன்னொரு ஊழலுக்கு வாய்ப்பு கொடுப்பது மாற்றம் கிடையாது. ஒரு தீமையிலிருந்து இன்னொரு தீமைக்கு வாய்ப்பு கொடுப்பது மாற்றம் கிடையாது. மாற்றம் என்றால் தீமையிலிருந்து நன்மைக்கு வாய்ப்பு கொடுப்பது தான் மாற்றம். இந்த மாற்றம் இன்று தமிழ்நாட்டிலே மிக மிக அவசியமானது, மிக மிக அவசியம். அதற்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் பாதிக்கப்படுவது ஊழல் தான். நேரடியாக மறைமுகமாக பாதிப்புகள். ஒரு உதாரணம் நான் சொல்றேன். காலையில் எழுந்துக்கிறீங்க, எழுந்தவுடன் காஃபி குடிக்கிறீங்க, அதில் பாலில் கலப்படம், பாலில் ஊழல். சரி, குளிக்கிறீங்க, அடுத்தது அந்த தண்ணியில் ஊழல், தண்ணி சுத்தமாக இல்லை, சாக்கடை தண்ணி கலந்துருக்கு, கழிவு நீர் கலந்துருக்கு தண்ணி. ஏன்? அதில் ஊழல் நடந்திருக்கு. குளிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பாட்டில் இட்லி சாம்பார், சாம்பார் பருப்பில் ஊழல் நடந்திருக்கு, அரிசியில் ஊழல் நடந்திருக்கு, இட்லியில். அடுத்தது நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, 2 வீலரில் போகிறீங்க, ரோடு சரியில்லை, குழியுமா இருக்கு ரோடு, அதில் வண்டி பங்க்சர் ஆகுது, ரோட்டில் ஊழல். இல்லை நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, பஸ்ஸில் சீட்டு கிடையாது, குச்சி குச்சியாக இருக்குது, மழை பெஞ்சுன்னா ஒழுவுது, சில பஸ்ஸில் கீழே விழுந்துடுவோம் நடுவில் உட்காந்தா. ஏன்னா பஸ்ஸில் ஊழல் நடந்திருக்கு. ஆஃபீஸுக்கு போகிறீங்க, அங்கே ஊழல் நடக்குது. குழந்தை பிறந்திருக்குது உங்களுக்கு, அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க, அந்த பேரில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், வாங்க முடியுமா? அதற்கு விண்ணப்பம் கொடுத்து கையில் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் ஆளுக்கு ஏற்ற காசு லஞ்சம் கொடுத்து, லஞ்சம் கொடுத்தா 3 மாசத்துல கிடைக்கும் சர்டிஃபிகேட், இல்லைன்னா 6 மாசம். ஏதோ தவணை முறையில் ஒரு வீடு கட்டணும், அந்த வீடு கட்டுறதுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணும், அனுமதி கேட்டால் கிடைச்சிடுமா உங்களுக்கு? என்ன கொடுக்கணும்? காசு கொடுக்கணும். எப்படியோ காசு கொடுத்து வாங்கிடுறீங்க, அனுமதி வாங்கிடுறீங்க வீடு கட்டுறதுக்கு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்கல்ல. சென்னையில் பார்த்தீங்கன்னா CMDA, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அதுக்கு திமுக ஆட்சி காலத்தில் 30 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஃபிக்ஸ்டு ரேட். தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். ஒன்னொன்றுக்கு MRP வச்சிருக்கிறான், மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ். இப்போ கடையில் போய் ஒரு சோப்பு வாங்கினீங்கன்னா 15 ரூபா 50 பைசா, அதுக்கு மேலே விற்கக்கூடாது, அதான் மேக்ஸிமம் ப்ரைஸ். இல்லை ஒரு பேஸ்ட் வாங்கினீங்கன்னா அதில் 18 ரூபா 30 பைசா, அதுக்கு மேலே விற்கக்கூடாது. அப்படி தமிழ்நாட்டில் ஒன்னொன்றுக்கு ரேட். ஒரு டாக்டருக்கு டிரான்ஸ்ஃபர்னா 5 ரூபா, 5 லட்சம் ரூபாய். ஒரு டீச்சர் டிரான்ஸ்ஃபர்னா 4 லட்சம் ரூபாய். ஒரு நர்ஸ் டிரான்ஸ்ஃபர்னா 3 லட்சம் ரூபாய். ஒரு ஓட்டுநர் வேலை வேணும்னா 10 லட்சம் ரூபாய். ஒரு ஆசிரியர் வேலை வேணும்னா 15 லட்சம் ரூபாய். ஒரு வைஸ் சான்சலர் வேலை வேணும்னா 10 கோடி ரூபாய். எல்லாத்துக்கும், வேலைக்கும் சரி டிரான்ஸ்ஃபருக்கும் சரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு வீட்டுக்கு அனுமதி வாங்குறீங்க காசு கொடுத்து. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? சிமெண்ட்டு. சிமெண்ட்டில் ஊழல் நடக்குது. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா
சிமெண்ட் ஒரு மூட்டை எவ்வளவு தெரியுமா? 120 ரூபாய். நம்ம ஊர்ல எவ்வளோ? 460 ரூபாய். பக்கத்து நாட்டில் 120 ரூபாய் 160 ரூபாய் விற்கிற சிமெண்ட் ஏன் இங்கே நம்ம ஊர்ல 460 ரூபாய் விற்குது? லஞ்சம், ஊழல். சரி, மணல், வீடு கட்டத்து எல்லாம் வேணும். மணல் மணல் எவ்வளோ வாங்குறாங்க? தமிழ்நாட்டில் 160 குவாரி இருக்கு, மணல் குவாரிகள். 160 குவாரியில் எல்லாம் மணலை கொள்ளடிக்கிறாங்க. 3 அடி தான் அளவு எடுக்கணும், 30 அடி போயிருக்கு அளவு. அங்க குவாரி இடத்துல எவ்வளோ ஒரு யூனிட் மணல் எவ்வளோ வாங்குறாங்க தெரியுமா? 674 ரூபாய் ஒரு செலான் வாங்கணும். டிடி கொடுத்து செலான் வாங்கணும். 674 ரூபாய் கொடுத்து ஒரு யூனிட் மணல் அங்க குவாரியில வாங்குற. குவாரிலாம் ஆத்துல வாங்குறாங்க. அந்த மணலை உங்களுக்கு எவ்வளவு விற்கிறாங்க தெரியல? 7000 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு விற்கிறாங்க. நினைச்சு பாருங்க, 700 ரூபாய்க்கு அங்க வாங்கி உங்களுக்கு 7000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய மோசடி இது. இதே போன்று செங்கல், அதுலயும் ஊழல் நடந்துட்டு இருக்கு. ஆக வீடு கட்டுறதுக்கு அனுமதியிலிருந்து ஊழல், மணல்ல ஊழல், செங்கல்ல ஊழல், சிமெண்ட்ல ஊழல், எல்லாத்துலயும் ஊழல் நடந்துகிட்டு நீங்க உங்க வீடை ஒரு 10 லட்சம் ரூபாயில கட்டணும்னு நினைச்சீங்கன்னா அது 25 லட்சம் ரூபாயில போய் முடியும். இது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையே பாதிப்பட்டிருக்கு. நீங்க சுவாசிக்கிற காத்துல இருந்து ஊழல், நீங்க குடிக்கிற தண்ணியில இருந்து ஊழல், நீங்க இருக்கிற நிலத்துல இருந்து ஊழல், போட்டுக்கிற உடையில இருந்து, எல்லாம் சாப்பிட்றது பொருள் எல்லாத்துலயும் ஊழல் நடந்துட்டு இருக்கு. இதற்கு தீர்வே இல்லையா? இந்த நிலை மாறணுமா வேண்டாமா? நிச்சயமா மாறணும். இது ஒவ்வொருடைய மக்களுடைய உணர்வு. மாறணும்பா. எப்போ இந்த ஊழல் ஒழியும்? இந்த ஊழல்னால என்ன நடக்குது உங்களுக்கு? விலைவாசி ஏறிடுச்சு சொல்றாங்களே, ஏன் எப்படி ஏறிடுச்சு? இந்த ஊழல்னால விலைவாசி ஏறிடுச்சு. பருப்பை கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. பருப்பு விலை 55 ரூபாய் இருந்தது 5 வருஷத்துக்கு முன்பு, இன்னைக்கு 220 ரூபாய். எண்ணெய் விலை ஏறி போயிடுச்சு, சக்கரை விலை ஏறி போயிடுச்சு, உப்பு ஏத்திட்டாங்க. பால்ல ஊழல். பால்ல 2003 அதிமுக சார்ந்த ஒரு கான்ட்ராக்டர், வைத்தியநாதன் ஒரு கான்ட்ராக்டர், பால் கான்ட்ராக்ட் எடுத்துட்டு போனோம். ஊர்ல இருந்து ஆவனுக்கு எடுத்துட்டு போற கான்ட்ராக்ட் லாரியில. அதிமுக ஆட்சியில அந்த நபருக்கு 5 லாரி கொடுத்தாங்க கான்ட்ராக்ட் எடுத்துட்டு போறது. 2006 திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து அதே கான்ட்ராக்டருக்கு இவங்களுக்கும் கொடுக்குறாங்க, கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க? 100 லாரிகள் ஏத்திட்டு போறதுக்கு. அந்த நபர் என்ன செய்யறாரு? ஒரு லாரி 12,000 லிட்டர், ஒவ்வொரு லாரியிலையும் 2,000 லிட்டர் எடுத்துக்கிட்டு 2,000 லிட்டர் கிணத்து தண்ணி கலந்துட்டு சப்ளை பண்றார் ஆவனுக்கு. ஒரு நாளைக்கு 2 லட்சம் லிட்டர் பாலை கொள்ளடிச்சுக்கிட்டு அதுல 2 லட்சம் லிட்டர் கிணத்து தண்ணியை கலந்துட்டு இருக்கார். 10 வருஷமா நடந்துட்டு இருக்கு. யார் குடிக்கிற அந்த பாலை? குழந்தைங்க. நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் கிணத்து தண்ணியை கலந்துக்கிட்டு. இது 2 கட்சியும் தானே ஊழல் செஞ்சுட்டு வராங்க. 2 கட்சியும் கொள்ளையோ கொள்ளை, நம்மளுடைய இயற்கை வளங்களை, சொத்தை, உரிமைகளை கொள்ளடிச்சுக்கிட்டு இழந்துகிட்டு மிக மோசமான சூழல் இருக்கிறோம் இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு கின்னஸ் புத்தகத்துல ஒரு ஊழல் இடம்பெற்றிருக்கு. 186 பக்கத்துல கின்னஸ் புத்தகத்தில் புரட்டி பார்த்தா தெரியும் என்ன ஊழல். 2G அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உலக அளவில் எங்க போய் ஊழலை பத்தி பேசினா இந்த 2G ஊழல் பத்தி பேசி ஆகணும். வெள்ளக்காரங்களும் பேசிட்டு இருக்கான். இந்தியாவில் 2G ஊழல் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இதற்கு யாரு முதலாளிகள்? திமுக. திமுக ஊழலின் ஊற்றுக்கண். அதிமுக ஊழலின் சுனாமி. அப்படியே அடிச்சுட்டு, சுனாமி பேரலை, ஊழல் பேரலை அப்படியே அடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. 2 பேருமே
ஊழல் ஊழல். அதனால நம்ம எல்லாம் விலைவாசி ஏற்றிட்டாங்க, உரிமைகளை இழந்துட்டோம், இருக்கிற சுயமரியாதை இழந்துட்டு இருக்கோம். இப்படி இந்த ரெண்டு கட்சிகளும் தொடர வேண்டுமா? ஒரு முதலமைச்சர், பதவியில் இருந்த முதலமைச்சர், அவர்களை கைது செய்தது இந்தியாவில் வேற எங்கும் கிடையாது. நினைச்சு பாருங்க, இந்தியாவுடைய அரசியல் சரித்திரத்தில் பதவியில் இருந்த ஒரு முதலமைச்சரை பதவி இறக்கம் செய்து நேரடியாக ஜெயிலுக்கு அனுப்பியது முதல் முறை நடந்தது ஜெயலலிதா. இத்தனைக்கும் ஜெயலலிதாவுக்கு 2 முறை நடந்திருக்கிறது. இந்த வழக்கு 18 ஆண்டுகள். இந்த வழக்கு 18 ஆண்டுகளாக ஒரு வழக்கு நடந்து அந்த வழக்கு கர்நாடகாவுக்கு எடுத்து சென்று மிக 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 நேர்மையான ஒரு நீதிபதி ஜான் மைக்கேல் டா குன்னா 1176 பக்கம் தீர்ப்பு, புள்ளி விவரங்கள் புட்டு புட்டு வைக்கிறார். அந்த தீர்ப்புல எவ்வளவு கொள்ள, என்ன கொள்ள, எப்படி நடத்துறாங்க, என்ன சயின்டிபிக் எவிடன்ஸ் எல்லாமே. 4 ஆண்டு சிறை தண்டனை, 100 கோடி ரூபாய் அபராதம் என்று ஒரு மிக சரியான ஒரு தீர்ப்பு, நேர்மையான ஒரு தீர்ப்பு. அதன் பிறகு இவர்கள் மேல்முறையீடு. பிறகு குமாரசாமின்னு ஒரு நீதிபதி வரார். இந்த குமாரசாமியின் பற்றி சொன்னாலே சிரிக்கிறீங்க நீங்க, உங்களுக்கு தெரியுதல்ல குமாரசாமி கணக்குன்னு. அவர் ஒண்ணுமே இல்லைன்னு விடுவிக்கிறாரு. ஆனா அதுல பார்த்தா கணக்கு குமாரசாமி எப்படி கணக்கு போட்டிருக்காருன்னா 1 + 1 = 10 அவருடைய கணக்கு. இப்படி ஒரு கணக்கு போட்டு இப்ப நடந்துட்டு வருது, அந்த வழக்கு நடந்துட்டு வருது. ஆனா ஒண்ணு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இந்த 18 வருஷம் நடந்தது 65 கோடி ரூபாய் ஊழல்னு சொல்றது எல்லாம் எப்ப நடந்ததுன்னா 91 இருந்து 96 வரைக்கும். அதுக்கப்புறம் 10 வருஷம் இந்த அம்மா முதலமைச்சரா இருந்தாங்க. அந்த 2 டேர்ம்லயும் கொள்ளடிச்சது வந்ததெல்லாம் போனதெல்லாம் எவ்வளவு கணக்குல கிடையாது. அந்த 91 இருந்து 96 வரைக்கும் 65 கோடி ரூபாய், இன்னைக்கு மதிப்பு 30,000 கோடி. மக்களுக்கு தெரியாது, இதெல்லாம் ஊடகம் வெளியில படுத்தாது, வெளியில சொல்லாது. அவங்களுக்கு பக்கம் பக்கமா கலர் பக்கம் விளம்பரம் வருது, கோடிக்கணக்கான விளம்பரம் பக்கம் பக்கமா கலர். அவங்க சொல்ல மாட்டாங்க, நம்மளை பத்தி சின்னதா உடனே பெருசா இருக்கும். ஆக இப்படி 2 கட்சிகளும் மாற்றி மாற்றி ஆட்சிக்கு வந்து சுரண்டி சுரண்டி தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும். ஏதோ 5 ஆண்டு 10 ஆண்டுனா பரவாயில்ல, 15 20 50 ஆண்டு காலம் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி உங்கள் கையில் இருக்கிறது. உங்கள் கையில் என்ன இருக்கிறது? ஓட்டு, வாக்கு. அந்த வாக்கை அதில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாக்குரிமை மிகப்பெரிய ஒரு உரிமை. அது இந்தியாவுடைய பிரஜைக்கு இருக்கின்ற அந்த உரிமை. இந்த வாக்கு ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத வாக்கு. முகேஷ் அம்பானிக்கும் ஒரு ஓட்டு, குப்புசாமி நாராயணசாமி கிராமத்தில் இருக்கிறவங்களும் ஒரு ஓட்டு தான். இந்தியாவிலே உலகத்தில் இந்தியாவிலே முதல் பணக்காரர் முகேஷ் அம்பானி, அவருக்கும் ஒரு ஓட்டு தான், உங்களுக்கும் ஒரு ஓட்டு தான். அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய உரிமை அது உங்களுக்கு. ஆனா இந்த உரிமையை நீங்க என்ன செய்யறீங்க? விக்கிறீங்க, காசுக்கு விக்கிறீங்க, பொருளுக்கு விக்கிறீங்க. இதுதான் நடந்துட்டு வருது. நீங்க என்ன, நான் உங்களை சொல்ல, நான் பொதுவா சொல்றேன், நடக்கிறது சொல்றேன். மாற்றத்தை கொடுங்கள், இது போதும். 2 கட்சிகளும் ஆட்சி செய்தது போதும். தெளிவாக இருங்கள், விழித்தெழுங்கள். இன்னும் எவ்வளவு காலமாக நீங்கள் தூங்கிக் கொண்டிருப்பீர்கள்? யார் வந்தாலும் எனக்கு என்ன, யார் வந்தாலும் எனக்கு என்ன, இந்த மனநிலை விட்டு விடுங்கள்.
ஆம், எனக்கு நல்ல ஒரு முதலமைச்சர் வர வேண்டும், நல்ல ஒரு கட்சி வர வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், நாணயமாக இருக்க வேண்டும், நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும், மனதிலே நினைக்க வேண்டும். ஆசை வார்த்தைகள் வேண்டாம், அடுக்கு மொழிகள் வேண்டாம், வசனங்கள் வேண்டாம், நடிப்பு வேண்டாம், செயல் வேண்டும். இதுதான் டெல்லியிலே பிரச்சனை. டெல்லி மக்கள் பொங்கி எழுதார்கள், எங்களுக்கு காங்கிரஸ் வேண்டாம், பிஜேபி வேண்டாம், எங்களுக்கு புதுமையான ஒரு இயக்கம் வேண்டும் என்று டெல்லி மக்கள் பொங்கி எழுந்தார்கள், விழித்தெழுந்தார்கள். அதனுடைய விடை கெஜ்ரிவால் என்ற ஒரு நபர் முதலமைச்சராக கொண்டு வந்தார்கள். ஏன் தமிழ்நாட்டு மக்கள் உங்களால் முடியாதா? நிச்சயமாக முடியும், உங்களால் முடியும். சரி, இதற்கு என்ன விடை, என்ன தீர்வு? இதற்கு பல சட்டங்கள், பல திட்டங்கள், பல அணுகுமுறைகள், நிர்வாக சீர்திருத்தங்கள் இதற்கு தேவை. லோக் ஆயுக்தா சட்டம், மொராஜி தேசாய் அவர்கள் 63 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் என்று போட்டார்கள். அதிலே பரிந்துரை லோக்பால், லோக் ஆயுக்தா, இதை இரண்டையும் கொண்டு வர வேண்டும் என்று எப்போ 63 பரிந்துரை செய்தார். இவ்வளவு காலமாக அது வரவில்லை. 2013 மட்டும் தான். லோக்பால் என்றால் மத்திய அரசு சட்டம், லோக் ஆயுக்தா மாநில அரசு சட்டம். 2013 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு பிறகு இந்தியாவிலே 13 மாநிலங்களில் லோக் ஆயுக்தா இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளவோ கோரிக்கை வந்தும் இவர்கள் கொண்டு வரவில்லை. காரணம், இவர்கள் முதலில் மாட்டிக்கொள்வார்கள். அதை கொண்டு வந்தால் இவர்களால் ஊழல் செய்ய முடியாது. அந்த சட்டம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து முதல் சட்டமன்ற கூட்டுத்தொடரிலே நாங்கள் சட்டத்தை நிறைவேற்றுவோம். முதல் கூட்டுத்தொடரில் நிறைவேற்றும் ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் அசெம்பிளி. மிகச்சிறந்த சட்டம், மிக வலிமையான சட்டம் அது. கர்நாடகாவிலே சட்டம் இருக்கிறது, லோக் ஆயுக்தா. சந்தோஷ் ஹெக்டே ஒரு நீதிபதி. சட்டத்தின் கீழ் முதலமைச்சரிலிருந்து எத்தனை அமைச்சர்களோ அதிகாரிகளோ எல்லாம் யாரை வேண்டுமானாலும் விசாரிக்கலாம். அந்த லோக் ஆயுக்தா, அதாவது இணை நீதிமன்றம், குவாஷி ஜுடிஷியரி சொல்வார்கள். அந்த நீதிமன்றத்திற்கு சிறப்பு நீதிபதிகள் நேர்மையானவர்கள், சிறப்பு அதிகாரிகள் நேர்மையானவர்கள் தான் நியமனம் செய்ய வேண்டும். அந்த நீதிமன்றத்திற்கு, இணை நீதிமன்றத்திற்கு ஒரு புகார் வந்தால் அந்த புகாரை விசாரிக்கின்ற அதிகாரம் அந்த லோக் ஆயுக்தா அமைப்புக்கு இருக்கிறது. அது முதலமைச்சர் மீது வந்தாலும் முதலமைச்சரை அழைத்து விசாரிக்கலாம், அமைச்சர்களை, அதிகாரிகளை யார் வேண்டுமானாலும் விசாரிக்கலாம். அந்த அதிகாரம் தமிழ்நாட்டுக்கு தேவை. அதை நான் கொண்டு வருவேன், உறுதியாக கொண்டு வருவேன். விசாரணை நடத்தி 6 மாதத்திலே தீர்ப்பு, 6 மாதத்தில் தீர்ப்பு. அப்படி யாராவது அதிகாரிகளோ அமைச்சர்களோ தவறு செய்தால் அந்த லோக் ஆயுக்தாவுக்கு அதிகாரம் அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து அரசாங்கத்திடம் ஒப்படைக்கலாம் என்ற அதிகாரம் இருக்கிறது அதற்கு. இதனால் தான் இந்த 2 கட்சியும் அதை கொண்டு வரவில்லை. குறிப்பாக அதிமுக அதை கொண்டு வரவில்லை. இதை நான் செய்ய இருக்கின்றேன் உங்களுக்கு. அடுத்தது சேவை உரிமை சட்டம், பொது சேவை உரிமை சட்டம், ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ் ஆக்ட். இது இந்தியாவிலே 21 மாநிலங்களில் இருக்கிறது, தமிழ்நாட்டில் இல்லை. காரணம், இவர்களுக்கு வேண்டாம் அது. இதை நான் 6 மாதத்திலே நான் கொண்டு வருவேன். இந்த சட்டத்தின் கீழ் என்ன, ஒவ்வொரு சேவை தமிழ்நாட்டில் இப்போ நீங்க கேட்குறீங்க, பிறப்பு சான்று, இறப்பு சான்று, பேரை மாற்றணும் கெசட்ல, அல்ல ஒரு அனுமதி வாங்கணும் வீடு கட்டுறதுக்கு, இல்லை ஒரு ரேஷன் கார்டு வேணும், இல்லை மின் இணைப்பு வேணும், இப்படி ஒவ்வொரு சேவைகள் இருக்கு. ஒரு 50 சேவைகளை எடுத்து ஒவ்வொரு சேவைக்கும் ஒரு கால அவகாசம்,
ஒரு உதாரணம், பிறப்பு சான்றிதழ் வேணும்னா 15 நாட்கள் உங்களுக்கு கிடைக்கணும். அந்த பிறப்பு சான்றிதழ் நீங்க நேரில் போக வேண்டாம். நீங்க நேரில் போனதானே காசு கேட்குறாங்க. நீங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அப்படி உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண தெரியும்னா அதுக்குன்னு ஒவ்வொரு பகுதியில் இருப்பாங்க ஆளுங்க. ஆன்லைனில் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 15 நாட்களுக்குள்ள உங்களுக்கு அந்த பர்த் சர்டிஃபிகேட் உங்கள் வீடை தேடி வரும். இல்லை மறுக்கின்ற காரணம் வந்தாக வேண்டும் 15 நாட்களுக்குள். அப்படி வரவில்லை என்றால் 16வது நாள் அந்த அதிகாரிக்கு 100 ரூபாய் அபராதம் போடுவோம். 17வது நாள் 100 ரூபாய் அபராதம், 18வது நாள் 100 ரூபாய் அபராதம், ஒவ்வொரு நாளுக்கும் 100 ரூபாய் அபராதம் அவர்களுக்கு போடுவோம். அப்போ நீங்க அவங்களுக்கு பணம் கொடுக்க போய் இது சட்டம் வந்துச்சுன்னா அவங்க உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. இப்போ சட்டம் வரணுமா வேண்டாமா? அவசியம் வரணும். இது ஒரு சேவைக்கு மட்டும் இல்லை, 50 சேவைகள் இது இருக்கணும். அப்ப எங்க லஞ்சம் கேட்பாங்களா? நீங்க கொடுப்பீங்களா? இல்ல. கேட்கறதும் வழி இல்லை, நீங்க கொடுக்கறதுக்கும் வழி கிடையாது. சேவைகள் தானே நடக்கும். இதுல சில அரசு ஊழியர்கள் இதுல என்னடா அன்புமணி வந்த அந்த சட்டத்தை கொண்டு வந்தா நம்மளெல்லாம் என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியாதுன்னு அப்படி ஒரு மனநிலை இருக்காங்க. நிச்சயமா கிடையாது. நேர்மையான அதிகாரிகள் உங்களுக்கு நான் டபுள் ப்ரமோஷன் நான் தருவேன், உங்களுக்கு நான் இன்சென்டிவ் தருவேன், நல்ல வேலை செய்யுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும், 100 அனுமதி ஒரு வாரத்தில் கொடுத்தீங்கன்னா நீங்க 200 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு இன்சென்டிவ் நான் கொடுப்பேன். நான் இது ஒரு சட்டம் மாற்ற வேண்டும். அடுத்தது வெளிப்படையான நிர்வாகம், டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இ கவர்னன்ஸ், மின் ஆளுமை. இ கவர்னன்ஸ் நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் இது நான் டெல்லியில கொண்டு வந்தேன் 5 ஆண்டு காலத்தில். தமிழ்நாட்டில் என்ன கொண்டு வர முடியாதா? இப்போ யார் டெண்டர் போடுறா, எப்படி போடுறா, என்னன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம ஆட்சியில நீங்க வெளியிலிருந்து பார்க்கலாம், டிரான்ஸ்பரண்டா இருக்கு, எங்க போகுது, எங்க வருது, என்னென்ன இருக்கு நீங்க பார்த்துட்டு போலாம். இல்ல மறைவுலாம் எதுவுமே கிடையாது. வெளிப்படையான நிர்வாகத்தை நான் கொண்டு வருவேன் உங்களுக்கு. மின் ஆளுமையை நான் பயன்படுத்துவேன். டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ். எல்லாமே என்ன எங்க இருக்கு பவர்? இப்போ தமிழ்நாட்டில் எங்க இருக்கு? ஒரு நபர் கிட்ட இருக்கு. யார் அந்த நபர்? அம்மா. அம்மான்னு அந்த வார்த்தை எது கேட்டாலும் அம்மா. எந்த அறிவிப்புனா அம்மா, எதை திட்டம்னா அம்மா. அப்ப எதுக்கு அமைச்சர்கள்? எதுக்கு டம்மியா ஒரு 30 அமைச்சர்கள் வச்சிருக்கீங்க? எங்க பணத்தை ஏன் செலவு பண்றீங்க வீணா? அவங்க சம்பளத்தை கொடுத்து அதிகாரிகள் வச்சுக்கிட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா மட்டும் நிர்வாகம் பண்ணிருக்கலாமே. அவங்க தான் கையெழுத்து போறாங்க, எந்த துறையா தான் அவங்க கையெழுத்து போடுறாங்க, அவங்க பேர்லாம் எந்த துறையா தான் அறிவிப்பு வருது, சட்டமன்றத்தில் அவங்க மட்டும்தான் அறிவிக்கணும். அப்புறம் எதுக்கு அமைச்சர்கள்? இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ் கொடுக்கணும். நாங்க அப்படிதான் செய்ய போறோம். நல்ல நேர்மையான அமைச்சர்கள், இளைய அமைச்சர்கள், படித்த நல்ல ஒரு நேர்மை அமைச்சர்கள் வருவாங்க. நிர்வாக திறமையுள்ள அமைச்சர்கள். இப்ப இருக்கிறதெல்லாம் டம்மி. இன்னைக்கு அமைச்சரா வேணும் தகுதி, அமைச்சருக்கு தகுதி என்னன்னா ஒன்றும் தெரியக்கூடாது. அதிகாரி மிரட்டுவாங்க, கையெழுத்து போடு. அமைச்சர் சரிங்க சார், சரிங்க சார், எங்க சார்? இங்க தானே சார், கையெழுத்து போடுறேன். அதான் நிலைமை இன்னைக்கு. நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த அதிகாரத்தை மாவட்டத்துக்கு நான் கொடுக்க போறோம். மாவட்டத்திலிருந்து உள்ளாட்சிகளுக்கு அதிகாரம் கொடுக்க போறோம். இதுதான் உண்மையான நல்ல ஆட்சி, டீசென்ட்ரலைசேஷன். இந்தியாவிலே 3 tier சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒன்று நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி. உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு அதிக முக்கியத்துவம். உள்ளாட்சிகளுக்கு 50 விழுக்காடு பெண்களுக்கு அதிகாரத்தை கொடுப்போம். இப்போ சும்மா பேரளவு கொடுத்துருக்காங்க. ஏன் இப்போ ஒரு பெண் முதலமைச்சர்? ஏன் இது 5 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்துட வேண்டிய சட்டத்தை ஏன் இப்போ கொண்டு வரல? தேர்தலுக்காக ஏன் கொண்டு வரீங்க? ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அமைச்சரவை கூட்டம் ஒவ்வொரு மாவட்டத்தில் நான் நடத்துவேன். நான் இன்னைக்கு முதலமைச்சர் யாராவது பார்த்துருக்கீங்களா 5 வருஷத்துல?
போன எம்பி எலெக்ஷன்ல வந்தாங்க, ஹெலிகாப்டர் வந்துட்டு போனாங்க, அவ்வளவுதான். டிவியில பார்க்கலாம், எது கேட்டாலும் காணொளி காட்சி, காணொளி காட்சி. அங்க பட்டன் அமுக்குவாங்க. ஆனா மதுரையில் ஒரு அமைச்சர் படுத்துப்பா தரையில, அது பார்த்து காணொளி டிவியை பார்த்து ஐயோ காணொளி காட்சி. இந்த கலாச்சாரம் வேணுமா? மானத்தையும் சுயமரியாதையும் இழக்கின்ற கலாச்சாரம் வேணுமா? நான் ஒவ்வொரு மாவட்டம், இப்போ மாதத்தில் 4 அமைச்சரவை கூட்டம் கேபினட் மீட்டிங் இருக்கும். அதுல ஒன்று இந்த மாசத்துல மதுரையில் அமைச்சரவை கூட்டம், அடுத்த மாதம் சேலத்தில், அடுத்த மாதம் திருவண்ணாமலை மாவட்டத்தில், அடுத்த மாதம் ராமநாதபுரத்தில். சுத்தி சுத்தி வந்துட்டு போறோம். வரத்தில் என்ன நோக்கம் இருக்கு? ஒன்று, அந்த மாவட்டத்தில் முதலமைச்சர் வருவார், கூட இருக்கிற அமைச்சர்கள்லாம் வரணும். ஒரு நாளோ 2 நாளோ முழுவதும் அந்த மாவட்டத்தை சுற்றி பார்க்கணும். ஒவ்வொரு ஒன்றியத்துக்கு போய் மக்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து அந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுப்போம். இதுதான். உங்களை தேடி நான் வருவேன், நீங்க என்ன தேடி வர வேண்டாம், அவசியம் இல்லை. I will come to you. இதுதான் நல்ல ஒரு நிர்வாகம், மக்களை சந்திக்கிற நிர்வாகம். நான் சொல்லியிருக்கிறேன், நான் ஒரு சாதாரணமான ஆள். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சனா கடவுளா பார்க்கிற கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே 2 கட்சி தான். பக்கத்து மாநில உமன் சாண்டியை பாருங்க, சாதாரணமா இருப்பார், வருவார் போவார். ஏன் பாண்டிச்சேரியில் பாருங்களேன், ரங்கசாமிய பைக் எடுத்துட்டு போய் டீ குடிச்சிட்டு இருப்பார். ஆனா இங்க தெய்வம் தெய்வம், ஐயோ வந்துட்டாங்களா முதலமைச்சரா, அப்பா. வீட்டில இருந்து சட்டம் தலைமை செயலகத்துக்கு போனா திருவிழா, கட் அவுட், பேனர். என்ன ஒரு போஸ்ட்மேன் எங்க வேலைக்கு போவார்? போஸ்ட் ஆபீஸ் போவார். ஒரு வாத்தியார் எங்க வேலைக்கு போவார்? ஸ்கூலுக்கு போவார். ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல் போவார். ஒரு முதலமைச்சர் தலைமை செயலகத்துக்கு போகணும், அவ்வளவுதான். இதுக்கு என்ன ஆரவாரம், இதுக்கு கொண்டாட்டம், அதுக்கு ட்ரம்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு டம்ம டம்ம டம்மன் போட்டு கட் அவுட், பேனர். இதுவா கலாச்சாரம்? இதுவா நிர்வாகம்? இதுவா உங்களுக்கு தேவை? என்ன முதலமைச்சரான என்னை யாரும் மாண்புமிகு அன்புமணின்னு கூப்பிடவே வேண்டாம், மாண்புமிகு முதலமைச்சர் கூப்பிட வேண்டாம். அன்புமணி அவர்களை கூப்பிடுங்க, இல்ல டாக்டர் அன்புமணின்னு கூப்பிடுங்க. என்ன, நான் டாக்டர் பட்டம் படிச்சு வாங்கினவன். சாதாரணமா என்ன கூப்பிடுங்க. இப்படி அப்படிலாம் கட் அவுட் வச்சுட்டு அங்காள பரமேஸ்வரியே, பிரத்திங்காரா தேவியே, மாரியம்மா, மேரியம்மா, என்னென்னமோ பேர்ல வச்சுக்கலாம். வேண்டாம், அந்த கலாச்சாரம் வேண்டாம். காலில் விழ கலாச்சாரம் வேண்டாம். அப்பா அம்மா கால் தவிர யார் காலில் விழணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு என்னன்னா, அடுத்தது சட்டமன்றம். சட்டமன்றம் அது எப்பேற்பட்ட மன்றம் அது? எங்கள் ஆட்சியில ஒரு ஆண்டிற்கு 4 கூட்டத்தொடர் நடத்துவோம். சட்டமன்றத்தில் நடத்துவோம், கூட்டத்தொடர் நடத்துவோம் 4. அதுல 100 நாள், குறைந்தது 100 நாள் சட்டமன்றம் நடக்கும் ஒவ்வொரு ஆண்டும். ஒட்டுமொத்தமா இந்த 5 வருஷத்துல எவ்வளவு நாள் சட்டமன்றம் நடந்திருக்கு? 150 நாட்கள் நடந்திருக்கு. நாங்க ஒரு வருஷத்துக்கு 100 நாள் சட்டமன்ற மரபுகளை நாங்கள் மதிப்போம், கடைபிடிப்போம். எதிர்கட்சி இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேச முடியுமா? எதுவும் பேச முடியாது. மைக்கை பிடிச்சி பிடிப்பாங்க, மைக்கை ஆஃப் பண்ணுவாங்க. அதுக்கு மேல பேசினா குண்டு கட்டா தூக்கி வெளில தூக்கி போடுவாங்க. நாங்க எப்படி செய்ய போறோம்? எதிர்கட்சிக்கு 70 விழுக்காடு எதிர்கட்சி பேசுவாங்க, 30% தான் ஆளுங்கட்சி பேசுவாங்க சட்டமன்றத்தில். எல்லாத்துக்கும் மரியாதை கொடுப்போம், எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுப்போம். இப்ப சட்டமன்றத்தில் என்ன, சட்டமன்றம் கிடையாது, அது அம்மா மன்றம். பேரை மாத்திட்டாங்க. அம்மா பத்தி தான் பேசணும், அம்மா அம்மா அம்மா. அதுவும் ஆளுங்கட்சி எம்எல்ஏ பேசினா அவங்களுக்கு இருக்கிறது 5 நிமிஷம், அதுல 4.5 நிமிஷம் அம்மா பத்தி பேசணும். நிரந்தர முதலமைச்சர், நிரந்தர பொதுச் செயலாளர், அந்த தேவியே, அப்படி எப்படிலாம் தெய்வமே, அப்படிலாம் பேசிக்கிச்சு தொகுதி பிரச்சனை ஒரு 10 செகண்ட்ல பேசுவாங்க, அவ்வளவுதான். அந்த காலத்துல சட்டமன்றம்னா நல்ல ஆரோக்கியமான விவாதங்கள் நடந்தது. அன்னைக்கு கூட பேசினேன் நான். தளபதி விநாயகம், திருத்தணியை காத்த விநாயகம், மீட்டெடுத்த விநாயகம் அவர்களும் அண்ணா அவர்களும் முதலமைச்சர் அப்பொழுது. அப்ப இங்கிலீஷ் தமிழ்ல எல்லாம் பேசுவாங்க. விநாயகம் அவர் சொன்னார், மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், யோர் டேஸ் ஆர் நம்பர்ட் அப்படின்னு பேசினார்.
முதலமைச்சர் அவர்களே, உங்கள் நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிட்டார். அதுக்கு அண்ணா அவர்கள் அழகா சொன்னார், மிஸ்டர் விநாயகம், மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட். நான் படிப்படியாக தான் நான் படிப்படியாக தான் நான் முன்னோக்கி செல்வேன், பார்த்து தான் நான் போவேன். இப்படியெல்லாம் நல்ல ஆரோக்கியமான விவாதங்கள் நடந்த சட்டமன்றத்தில் இன்னைக்கு அம்மா புகழ். திமுக வந்ததுன்னா அவர் கலைஞர் புகழ், இவங்க வந்து அம்மா புகழ். பேச முடியல. இதுல எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவர் எப்படி இருக்கணும்? அரசியல் சாசன பொறுப்பு, அது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். எத்தனை முறை சட்டமன்றம் போயிருக்கார் நம்ம எதிர்கட்சி தலைவர்? ஒரு முறை போனாரு, ஏய் அப்படின்னு நாக்கு மடிச்சாரு, தூக்கி போட்டாங்க வெளியில, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்புறம் போறதில்லை. சட்டமன்றத்தில் நேரலை ஒளிபரப்பு நாடாளுமன்றம் நடந்துட்டு இருக்கு. நான் நாடாளுமன்றத்தில் பேசினா நீங்களாம் பார்க்குறீங்க, நேரில் பார்க்குறீங்க. ஏன் சட்டமன்றத்தில் ஏன் இருக்கக்கூடாது? ஏன் முடியாது? கேரளாவில் நடக்குது, தமிழ்நாட்டில் ஏன் முடியாது? கேட்டா பணம் இல்லையா. எவ்வளோ பணம்? 20 கோடி. 20 கோடி இல்லையா இவங்களுக்கு, அரசாங்கத்துக்கு கிட்ட. உலக முதலீட்டாளர் மாநாடு 300 கோடி செலவு பண்ணி விளம்பரம் படுத்திட்டு ஏமாத்திட்டு இருந்தாங்க. இவங்க ஒவ்வொரு விளம்பரம் கலர்ல இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் கோடிக்கணக்கான சொன்ன ஒரே ஒரு பத்திரிகை மட்டும் போன வருஷம் 300 கோடி ரூபாய் விளம்பரம் ஒரு பத்திரிகை மட்டும் கொடுத்துருக்குறாங்க. 300 கோடி. 20 கோடி இவங்களுக்கு நேரலையில் இல்லையா. நாங்க லைவ் டெலிகாஸ்ட் நாங்கள் பண்ணுவோம். நேரலையில் நீங்கள் பார்க்கலாம் யார் எப்படி பேசுகிறாங்க, உங்கள் தொகுதியில் மக்கள் பேசலாம், பொதுமக்கள் பார்க்கலாம். அப்போ தான் மரபுகள் கடைபிடிப்பார்கள். இதெல்லாம் சட்டமன்றம் எப்படி நடக்கணும், நிர்வாகம் எப்படி இருக்கணும், ஊழலை எப்படி தடுக்கலாம். ஊழல் தடுப்பதற்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் நாங்கள் கொண்டு வர போகிறோம். இப்போ 108 நம்பர் மாதிரி ஒரு டோல் ஃப்ரீ நம்பர். யாராவது உங்க லஞ்சம் கேட்டாங்கன்னா இல்லை லஞ்சம் வாங்கினாங்கன்னா அதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், புகார் பண்ணலாம். இந்த நம்பர் முதலமைச்சர் அலுவலகத்துடைய நேரடி மேற்பார்வையில் இருக்கும். இந்த நம்பர் சிஎம் செல் நேரடியாக இருக்க போகுது. அப்போ யார் புகார் செஞ்சாலும் அதுக்கு விசாரணை செய்யலாம். இதில் இந்த திட்டங்கள், இதுபோடைய திட்டங்கள் எல்லாம் சட்டங்கள், திட்டங்கள், மரபுகளை கடைபிடித்து வித்தியாசமான ஆட்சி என்னால் கொடுக்க முடியும். காமராஜ் ஆட்சி என்னால் கொடுக்க முடியும். நேர்மையான ஆட்சி என்னால் கொடுக்க முடியும். தேவை ஒரு வாய்ப்பு. ஆண்டுதோறும் முதலமைச்சர் அமைச்சருடைய சொத்து விவரம் ஜனவரி மாதம் வெப்சைட்டில் வெளியிடுவோம். ஆக இதையெல்லாம் நான் இப்படி மாற்றங்களை நான் கொண்டு வருவேன். எனக்கு 5 ஆண்டு காலம் நிர்வாக அனுபவம் டெல்லியில் இருந்தது. 5 ஆண்டு காலம் அமைச்சராக பணியாற்றிய பொழுது அங்கு நிர்வாகம் செய்தேன். எனக்கு கீழே கிட்டத்தட்ட 40-50 IAS அதிகாரிகள் பணியாற்றினார்கள். இங்க தமிழ்நாடு ஜனத்தொகை சென்சஸ் படி 7.21 கோடி, இன்னைக்கு 7.25 கோடி அன்அஃபிஷியலா. ஆனால் நான் அப்போ சென்சஸ் படி பார்த்தா 110 கோடி மக்களுக்கு, நான் இந்தியாவுக்கு 110 கோடி மக்களுக்கு திட்டங்கள் நான் கொண்டு வந்தேன். தமிழ்நாட்டுக்கு என்னால் கொண்டு வர முடியாதா? நிச்சயமா என்னால் கொண்டு வர முடியும். ஒவ்வொரு வருஷமும் என் வீட்டில் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவேன். கிட்டத்தட்ட அவங்க குடும்பத்தோடு நான் வர வைப்பேன். ஒவ்வொரு வருஷமும் டின்னர். வீட்டில் பெரிய வீடு, டெல்லியில் பெரிய வீடு கொடுப்பாங்க கேபினட் மினிஸ்டர்னா, லான் இருக்கும். அதில் சரவண பவன் இட்லி தோசை. இங்கேருந்து ஆற்காட்டிலேருந்து மக்கன் பேடா ஸ்வீட் வாங்கிட்டு போவேன். சாப்பாடு போடுற டேபிள்லாம் சாப்பாடு, அந்த சாப்பாடை நானும் என்னுடைய மனைவியும் பரிமாறும். யாருக்கு? என்னுடைய அதிகாரிகளுக்கு. அந்த கலாச்சாரம் டெல்லியில் கிடையாது. அவங்களாம் நினைச்சே பார்க்க முடியாது. ஐயோ, கேபினட் மினிஸ்டர் எனக்கு பரிமாறுறாரா. 300 பேர் இருப்பாங்க, அவங்க குடும்பத்தோட வருவாங்க. இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் ஒரு டீம் ஒர்க். இந்த அணுகுமுறை இருக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கணும். இல்ல நான் பெரிய நீ அதிகாரிலாம் இப்படி இல்லை. அது மட்டும் இல்லை, நான் அமைச்சர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு பதவி பிரமாணம் 4 மணிக்கு நடக்குது. எனக்கு 3 மணிக்கு என்னுடைய மனைவி சொல்றேன், சௌமியா எனக்கு இது
புதிய அனுபவம், அமைச்சர், கேபினட் மினிஸ்டர். நான் எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாது. உன்னுடைய வேலை என்னன்னா, இந்த அதிகாரம் என் தலைக்கு மேலே போகக்கூடாது. என்னைக்காவது நீ ஃபீல் பண்ணுற இவன் தலைக்கு மேலே போயிடுச்சுடா அதுனா அன்னைக்கு என்னை தட்டு சொல்லு அப்படின்னு என் மனைவி கிட்ட நான் சொல்லிட்டு வரேன். என் மனைவிக்கு சந்தோஷம். ஆமாம், இந்த மனநிலையில் தான் நான் இருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பதவினா யூ வில் கெட் கேரிட் அவே. தமிழ்நாட்டில் கலாச்சாரம் எப்படி இருக்கு, அப்படியே லார்ஜர் தென் லைஃப் ஃபிகர், கடவுளா பார்க்கறது, அதெல்லாம் தப்பு. முதலமைச்சர்னா யாரு? ஒரு பப்ளிக் சர்வெண்ட் முதலமைச்சர். பப்ளிக்னா என்ன? பொதுமக்கள். சர்வெண்ட்னா வேலைக்காரன். பொதுமக்களுடைய வேலைக்காரன் தான் முதலமைச்சர். தமிழ்நாட்டில் மட்டும் முதலமைச்சர்னா தெய்வங்களா இருக்கிறாங்க. வேலைக்காரங்க யாரு? பொதுமக்கள் தான் வேலைக்காரங்களா இருக்கிறீங்க. முதலமைச்சர் கடவுளா இருக்கிறாங்க. இந்த மாற்றணும், இந்த கலாச்சாரத்தை மாற்றணும். இது எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியும். சாதாரண விஷயங்கள் இதெல்லாம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த விஷயம் கிடையாது, சாதாரண விஷயங்கள் இது. ஆனால் இது மிக 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 முக்கியமான விஷயங்கள், மிக முக்கியமான விஷயங்கள். நானும் உலக அளவில் நான் போயிருக்கிறேன். 60 நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். முன்னேற்றங்கள் நான் பார்த்துருக்கிறேன், பிரச்சனைகள் பார்த்துருக்கேன், திட்டங்கள் பார்த்துருக்கிறேன். அந்த முன்னேற்றங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆதங்கம். நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் ஐநா சபையில் அங்கம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி ஒரு வருஷத்தில் 192 நாடுகள் உள்ள சுகாதாரத்துறை அமைச்சர்கள் ஜெனீவால கூடுவார்கள். அந்த கூட்டத்தின் ஓராண்டிலே அந்த கூட்டத்தை 7 நாட்கள் என் தலைமையில நடந்தது. உலகத்திலே 192 நாடுகள், அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான், ஹாங்காங், சைனா, ஐரோப்பிய நாடுகள், எல்லா நாடு சுகாதாரத்துறை அமைச்சர்கள் அந்த ஒரு வாரம் நான் தலைமை எடுத்து அந்த கூட்டத்தை நான் நடத்தினேன். நான் அப்ப எனக்கு வயசு 36. இன்னைக்கு 47. அப்போ இவ்வளோ மாற்றங்கள் என்னால் கொண்டு வர முடியும். தயவு செய்து என்னை தப்பா எடுத்துக்கூடாது. என்னடா இவன் இப்படி பேசுறானே, என்னடா இவன் ஆணவத்தில் பேசுறான்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் நம்பிக்கை, தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ். எனக்கு சாதாரண திட்டம், சாதாரண பிளான், இயல்பான திட்டங்கள், எளிமையான திட்டங்கள். இதெல்லாம் நிர்வாகம். நான் முதல்ல என்ன செய்ய போறேன், முதலமைச்சரான முதல்ல என்ன செய்ய போறேன்னா 50 ஆண்டு காலம் அந்த ஊழல் நிர்வாகத்தை நான் பின்பற்ற மாட்டேன். திமுக அந்த நிர்வாகத்தை கெடுத்து வச்ச அந்த 50 ஆண்டுகள் நிர்வாகத்தை நான் ஏதோ தூசி தட்டி சுண்ணாம்பு அடிச்சு வயரிங் பிளம்பிங் எல்லாம் பண்ணி நான் உள்ள போக மாட்டேன். அதை தரை மட்டுமா இடித்து தள்ளி புதிய நிர்வாகத்தை நான் உருவாக்குவேன். நியூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வருவேன். தமிழ்நாட்டில் நல்ல நேர்மையான அதிகாரிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க. We have very good officers, young, dynamic, dedicated, sincere officers in Tamil Nadu. IASல இருக்காங்க, IPSல இருக்காங்க. ஆனா அத்தனை நேர்மையான அதிகாரிகள் என்ன இருக்காங்க, எங்க இருக்காங்க? இன்னைக்கு பனிஷ்மெண்ட் போஸ்ட்ல இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, உப்பு சப்பு இல்லாத போஸ்ட்ல இருக்காங்க. நல்ல காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் போக்குவரத்து துறையில் இருக்கிறாங்க. எல்லாம் மண்டபத்தில் பனிஷ்மெண்ட் மண்டபத்தில் போட்டுடுவாங்க. ராமேஸ்வரம் மண்டபம், இப்படி பல துறைகளை வச்சிருக்கிறாங்க, ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க உங்களுக்குன்னு. ஸ்காட்லாந்து யாருக்கு அடுத்து தமிழ்நாடு காவல்துறைன்னு. அப்போ அந்த காலத்தில் வசனத்தை கேட்டு வச்சுருக்கோம் நம்ம. நீங்கள் யாரையாவது நம்புறீங்களா அப்படி காவல்துறை இருக்கிறாங்கன்னு? நான் நம்புறேன். என்ன நம்புறேன்? அப்படி இருக்காங்கன்னு நான் நம்பல, அப்படி இருக்க வைக்க முடியும்னு நான் நம்புறேன். எப்படி நான் செய்ய போறேன்? இண்டிபெண்டன்ட் போலீஸ் அத்தாரிட்டி, சுதந்திரமான காவல் ஆணையம் அத்தாரிட்டியை உருவாக்கி அதில் 3 நேர்மையான மூத்த காவல்துறை அதிகாரிகளை நிர்வாகம் செய்வேன். அவங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. அதில் ஒரு தலையீடு இருக்காது, அரசியல் தலையீடு ஒன்று கூட இருக்காது. இன்னைக்கு அரசியல் தலையீடு தான். எஸ்பி, டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஆளுங்கட்சியுடைய மாவட்ட செயலாளர் போன்று.
இன்ஸ்பெக்டர் ஒன்றிய செயலாளர் போன்று அப்படிதான் இருக்கிறாங்க இன்னைக்கு. கலெக்டர் என்னன்னா துணை மாவட்ட செயலாளர், மாவட்ட துணை செயலாளர். இப்ப மாறிட்டாங்கல்ல. அதனாலதான் இவங்க 3 வருஷம் 4 வருஷம். ஒரு கலெக்டர் சொல்றாரு, அம்மாவின் உத்தரவின்படிதான் மழை பெய்தது. அவர் தூக்கத்தில் எழுப்பினாலும் அம்மா அம்மா தான் கனவு வரும் போல இருக்குது அவருக்கு. இப்படியெல்லாம் இருக்கின்ற அதிகாரிகள். அப்படி அந்த இண்டிபெண்டன்ட் போலீஸ் அத்தாரிட்டி ஒரு போன் போவாது, அரசியல் தலையிட இருக்காது. அவங்க கிட்ட கொடுத்துட்ட நிர்வாகத்தை காவல்துறையிட்ட சுதந்திரமா கொடுத்தா they can do wonders for law and order. எவ்வளோ செய்யலாம், நல்லா செய்யலாம். அதே நான் செய்ய இருக்கின்றேன், நான் செய்வேன். நான் ஒவ்வொரு துறையிலும் வெளிப்படை. மின்சாரத்துறையில எவ்வளோ ஊழல், அதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். அதை பத்தி பக்கம் பக்கமா பேசலாம். பொதுப்பணித்துறையில் இப்ப ரோடு போடுறாங்க. இங்க ரோடு போட்டா எவ்வளவு நாள் வருது இந்த ரோடு? 6 மாசம். 6 மாசம் கூட இல்லை, 3 மாசம் வருது. சிங்கப்பூர்ல ஒரு ரோடு போட்டாங்கன்னா 10 வருஷம் வரணும். அப்படி 10 வருஷம் வரலன்னா அந்த கான்ட்ராக்ட்ல ஜெயில பிடிச்சி போட்டுருவாங்க. இந்த சட்டத்தை இங்க கொண்டு வரலாமா? அதை கொண்டு வந்தா ஒரு கான்ட்ராக்ட் வெளியில இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஜெயில தான் இருப்பாங்க. 10 வருஷம் அங்க, இங்க 10 மாசம் கூட வர மாட்டேது. ஏன்னா போடுறப்பவே அதுதான், அப்படிதான் போடுறாங்க. 6 மாசம் வரணும், இன்னொரு ரோடு போடணும் 6 மாசம். அப்பதான் கமிஷன் கிடைக்கும். 30% கமிஷன் முன்கூட்டியே கொடுக்கணும். ஒரு ரோடு போடணும்னா அமைச்சருக்கு முன்கூட்டியே 30%, அப்புறம் அதிகாரிகள் 10%, 40 போயிடுச்சு. உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கிறாங்க, அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு 10% கூட 50 போயிடுச்சு. 10% லாபம் இவங்களுக்கு விற்கணும், 60%. 40%ல என்ன ரோடு போட முடியும்? நினைச்சு பாருங்க. அதுதான் தரம் கிடையாது. நான் சொல்றது ஒரு ரோட்ல இதுதான் பிரிட்ஜ் கட்டு. பிரிட்ஜ் கட்டினா எப்படி கட்டுவாங்க இவங்க? குறுகளா ஒரு பிரிட்ஜை கட்டுவான். அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் பத்தல அகலப்படுத்தணும். அகலப்படுத்தும் கொஞ்சம் அகலப்படுத்துவாங்க. இன்னும் 1 வருஷம் கழிச்சு ஐயோ போக்குவரத்து நெரிசல் அதிகமாக, இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தணும். ஆக இவனுடைய திட்டம்லாம் ஒவ்வொரு வருஷமும் அதை கொள்ளடிக்கணும், அது கொண்டு வரணும். நீண்ட தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு திட்டங்கள்லாம் இவங்களுக்கு கிடையாது. அமைச்சர் முதல்ல இப்ப இருக்கிற அமைச்சர்கள் அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்க? சார் 6 மாசம் முடிக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நீங்க பண்ணுங்க சார், இல்ல 1 வருஷம் முடிக்கிற மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுங்க சார். 1 வருஷத்துல நான் அமைச்சரா இருப்பேனா இல்லைன்னு எனக்கு தெரியாது சார், எனக்கு அதுக்குள்ள எனக்கு கமிஷன் வந்துடணும் சார். இவங்க தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து இவங்க எப்படி மாத்த போறாங்க? தமிழ்நாட்டில் அடுத்த 20 வருஷம் 50 வருஷம் என்ன நடக்கணும்னு இவங்க எப்படி சொல்லுவாங்க? இவங்க பண்ண முடியுமா? நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் அப்பொழுது பிரதமர் மன்மோகன் சிங் அவர் சொன்னார், what has not been achieved in 50 years in the health sector, health ministry, Anbumani has achieved it in 5 years. 50 ஆண்டு காலம் மத்திய சுகாதாரத்துறையிலே செய்யாததை அன்புமணி 5 ஆண்டு காலத்தில் செய்திருக்கிறார் என்று. அதே தான் எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீர்கள் என்றால் திமுக அண்ணா திமுகவால் 50 ஆண்டு காலம் செய்ய முடியாததை நான் 5 ஆண்டு காலத்தில் செய்து முடிப்பேன். இந்த 5 ஆண்டு காலத்திலே அடுத்த 50 ஆண்டு காலத்திற்கு நான் திட்டம் வகுப்பேன். இங்கே உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது, அடுத்த தலைமுறைக்கும் நான் திட்டமிடுவேன். இதுதான் லாங் டேர்ம் விஷன், லாங் டேர்ம் பிளானிங், தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு திட்டங்கள். அப்படின்னா என்னன்னு அர்த்தம் தெரியாத அரசாங்கம் இவங்களுக்கெல்லாம். அதனால தான் நான் சொல்றேன், மாற்றத்தை நீங்கள் கொடுங்கள், முன்னேற்றத்தை நான் தருகின்றேன் உங்களுக்கு. அதில் ஒரு இப்போது பிரச்சனை பற்றி இப்போ ஒரு வீடியோ ஒன்று பார்க்கலாம்.
பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு சில பிரச்சனைகள் தான். இப்போ தீர்வும் நீங்கள் பாருங்கள். தீர்வு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆனால் நீங்களும் பாருங்கள் என்ன தீர்வுன்னு இப்போ மறுபடியும் பார்க்கலாம். சமீபத்தில் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அரசு தேர்வாணை குழு சமீபத்தில் 11 பேரை நியமனம் பண்ணாங்க. அதில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். ஆளுங்கட்சிக்கு எப்படிப்பட்டவர், எப்படி ஆளுங்கட்சிக்கு வேலை செஞ்சாருன்னு சொல்லிட்டு. இன்னொரு நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி, அவரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் அவரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவர் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மெம்பர். இதற்கு முன்பு இருக்கிற சேர்மன்லாம் எப்படின்னா, நட்ராஜன் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி, கமிஷனராக இருந்தார், டிஜிபியாக இருந்தார். அவர் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்மனாக இருந்தார். இப்போ அதிமுகவில் எம்எல்ஏ சீட் கேட்டுட்டு இருக்கார், உறுப்பினராகி எம்எல்ஏ சீட் கேட்டு இருக்கார். நவநீத கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், அவர் இப்போ அதிமுகவோட மாநிலங்களவை உறுப்பினர், ராஜ்யசபா எம்பி. ஆக அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த பதவியில் போனாங்கன்னா எப்படி இருக்கும் பதவிகள்லாம், தகுதிகள்லாம். இப்போ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எப்படி இருக்கணும்னா, அது உங்களுக்கு சேவை செய்கின்ற அதிகாரிகளை நியமனம் செய்கின்ற அமைப்பு. அது மக்களுக்கு சேவை செய்கின்ற அதிகாரிகளை நியமனம் செய்கின்ற இயக்கம் எப்படி இருக்கணும்? ஊழல் படிந்த அதிகாரிகள் இருந்தால் நியமனம் எப்படி இருக்கும்? காசு லஞ்சம் வாங்கிட்டு தான் வேலை கொடுப்பாங்க. இறுதியில் யாருக்கு பாதிப்பு? மக்களுக்கு பாதிப்பு, உங்களுக்கு தான் பாதிப்பு. அது அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன், ஒவ்வொரு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதில் நேர்மையானவர்கள் இருக்கணும். இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருக்கு, தகவல் ஆணையர், அவர் நேர்மையா இருக்கணும். இப்படிப்பட்ட நல்ல பொறுப்பில் இருக்கின்றவர், நேர்மையான அதிகாரிகள், நேர்மையான அமைப்புகளை வைத்தால் அப்பொழுதுதான் நல்ல நிர்வாகம் இருக்கும், நேர்மையான நிர்வாகம் இருக்கும், நல்ல மாற்றங்கள் இருக்கும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்தி, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே நான் பேசிட்டேன். காரணம், இது மிக மிக முக்கிய பிரச்சனை. இது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் இருக்கின்ற பிரச்சனை. இது உங்களுக்கு தெரியுமையோ தெரியாமலையோ, நேரடியாக மறைமுகமாக நீங்கள் தமிழ்நாட்டில் 1,97,00,000 குடும்பங்கள், அந்த 1,99,97,00,000 குடும்பங்கள் அன்றாட பாதிப்பு 2 விஷயம், ஒன்று மதுவும் ஒன்று ஊழலும். ஆக இதெல்லாம் எப்படி ஒழிக்கலாம் என்று உங்களிடம் நான் சொல்லியிருக்கின்றேன். இப்பொழுது நீங்கள் சம்பந்தமாக நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். இன்றைக்கு மதுரையில் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் சென்னை உயர்நீதிமன்ற கிளையிலும் நீங்கள் முதல்வர் ஆனவுடன் தமிழ் ஆட்சி மொழியை அரங்கேற்றுவீர்களா? இது பற்றி நடவடிக்கை எடுப்பீர்களா? நிச்சயமாக நல்ல கேள்வி அது. அதை நான் உறுதியாக முயற்சி எடுப்பேன். ஏன்னா இதில் சட்ட சிக்கல்கள் ஒன்றும் கிடையாது. இதை தலைமை நீதிபதி முடிவெடுக்க வேண்டும். உறுதியாக அவரை நான் வலியுறுத்துவேன். ஏன்னா இதில் பெரிய சட்ட சிக்கல்கள் ஒன்றும் கிடையாது அதில். ஆக நிச்சயமாக அது நடக்கிறதுக்கு அத்துணை முயற்சியும் உறுதியாக நான் செய்வேன். நான் ஒரு முன்னாள் இராணுவ வீரர், அந்த அடிப்படையில் கேட்கின்றேன். கடந்த காலத்தில் வெள்ளம் சென்னையில் வரும் பொழுது உடனே இராணுவ வீரர்கள் எப்படி நடவடிக்கை எடுத்தார்களோ அந்த நொடியில் என்ன செய்ய வேண்டும், இருக்கின்ற ஆயுதங்களை பயன்படுத்தி என்ற முறையிலே பயிற்சி பெற்றவர்கள்.
அதைப்போல் நீங்களும் உங்களுடைய கல்லூரி வாழ்க்கையிலே ஏதாவது பயிற்சி எடுத்துக்கொண்டீர்களா? அல்லது குறுகிய எந்த விதமான விளம்பரமும் இன்றி இவ்வளவு இளைஞர்களை இங்கே கூட்டியிருக்கிறீர்கள். கடந்த 3 நாட்களாக தொலைக்காட்சியில் பார்த்த நாங்கள் இன்று நேரடியாக காணும் பொழுது விளம்பரத்திற்கும் சிறிதளவாவது முக்கியம் கொடுக்க வேண்டாமா? ஏன் வேண்டாம் என்று எண்ணுகிறீர்கள்? நன்றி. என்னுடைய பள்ளி காலத்தில் என்சிசியில் நான் பயிற்சி பெற்றேன். என்சிசியில் நான் சார்ஜன்ட் மேஜராக நான் இருந்தேன் என்சிசியில். அப்போ நான் ஏற்காடில் மான்ஃபோர்ட்டில் படிச்சுட்டு இருந்தேன். அதில் ஒட்டுமொத்த என்சிசி மாணவர்கள் ஒரு கிராஸ் கண்ட்ரி ரேஸ் நடந்தது. அந்த கிராஸ் கண்ட்ரி ரேஸ் 21 கிலோமீட்டர் ஓடணும். அதில் நான் தான் முதல் தேர்ச்சி பெற்றேன். முதல்ல நான் வந்தேன். 21 கிலோமீட்டர் ஓடி அதுக்கு நான் வயசா. பிறகு திண்டிவனத்தில் நான் +1 +2 அங்கே படித்தேன். அப்பொழுது நான் என்எஸ்எஸில் நான் தான் லீடர். அப்போது அந்த ஒரு கேம்ப் நடத்தினோம். செஞ்சி பக்கத்தில் மேலச்சேரின்னு ஒரு கிராமத்தில். அதில் 4 பள்ளிகள், திண்டிவனத்தில் 2 பள்ளிகள், விழுப்புரத்துலேருந்து 2 பள்ளிகள், அரசு பள்ளிகள்லாம் சேர்ந்து அந்த கேம்ப். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 300-400 மாணவர்கள். அந்த கேம்பினுடைய நான் தான் தலைவர், ஒட்டுமொத்த தலைவர். அப்போ என்னென்னா, இப்போ தரையில் ஸ்கூலில் தான் படுத்துக்கணும், தரையில் படுத்துக்கணும், கிணத்துல தான் போய் குளிக்கணும். காலையில் வெளியில் போகிறது, காலையில் 5 மணிக்கெலாம் வெளியில் போகணும். அப்போது மிக சந்தோஷமாக இருந்தது அதெல்லாம். ஏன்னா அங்கே ஹாஸ்டலில் படிச்சுட்டு இயல்பாக மக்களுடைய மாணவர்கள் கூட சாயங்காலம் பாட்டு பாடுறது, காலையில் கால்வாயை வெட்டுறது, எப்படிலாம் எனக்கு ஆர்வமாக நான் நல்லா செஞ்சேன் நான் அதில். அடுத்தது 2வது உங்கள் கேள்வி, விளம்பரம் ஏன் செய்யலைன்னா பணம் கிடையாது. பணம் மட்டும் கொஞ்சம் இருந்ததுன்னா இப்போ நாங்கள் செய்கிற முயற்சிக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்துருக்கணும். ஆனால் இல்லை, பார்க்கல. ஒன்றுமே இல்லாத விளம்பரம் மட்டும் இவ்வளோ செஞ்சுக்கிட்டு அது நாடகம்லாம் நடிச்சுக்கிட்டுலாம் எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆனால் இது உண்மையாக நம்ம உணர்வுபூர்வமாக செஞ்சுட்டு வரோம். ஆனால் அது விளம்பரப்படுத்த முடியல. காரணம் பணம் கிடையாது. பாமக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து அதை உற்று நோக்கி வருவர்களை நானும் ஒருவன். என்னுடைய முனைவர் பட்டத்துக்கான ஆய்வு பொருளாகவும் அதை எடுத்திருந்தேன். அந்த வகையில் ஒன்று கேட்குறேன். ஒரு வித்தியாசமாக இவங்க ஆரம்பிக்க போகும்போதே சொல்ல வந்தது என்னென்னா, கூட்டணி மந்திரி சபை அமைக்கணும், தனி ஒருத்தர் இல்லாமல் கூட்டணி மந்திரி சபை அமைக்கணும். அப்படி கூட்டணி மந்திரிக்கு அமைக்க போகும்போது அதில் நாங்கள் பங்கேற்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாகவே வைத்து கொண்டு வர்றாங்க. இப்போ பாமக தலைமையில், உங்களுடைய தலைமையில் ஆட்சி அமையும் பொழுது நீங்கள் மற்ற கட்சிக்கு கூட்டணிக்கான மந்திரி சபையில் இடம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த தேர்தலை பொறுத்தவரை எங்களுக்கு கூட்டணி அவசியம் இல்லை. எங்களுடைய பலம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, தன்னம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் மக்கள் மனதில் இருக்கிறது. இளைஞர்களையும் பெண்களையும் விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் அரசு ஊழியர்களையும் நம்பி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பெரும்பான்மையான மக்களுடைய மனசில் 2 கட்சியும் வேண்டாம்ப்பா, எங்களுக்கு நல்ல கட்சி வேண்டும், நல்ல நேர்மையான கட்சி, இளைஞர்கள் உள்ள கட்சி வேண்டும், நல்ல முதலமைச்சர் வேண்டும், படித்த முதலமைச்சர் வேண்டும், சினிமா துறையிலிருந்து முதலமைச்சர் எங்களுக்கு வேண்டாம், அந்த மனநிலையில் பெரும்பான்மையான மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அவர்களை நம்பி இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். அப்படி அதற்கு மேல் கூட்டணியில் வந்தார்கள் என்றால் கட்சியுடைய பலத்தை பொறுத்து நாங்கள் அவர்களை சேர்த்துக்கொள்வோம். இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த 14 ஆண்டு காலமாக ஷேடோ பட்ஜெட்டை நாங்கள் போட்டு வருகின்றோம். லாஸ்ட் 14 years we have been doing a shadow budget. ஷேடோ பட்ஜெட்னா நிழல் நிதிநிலை அறிக்கை. 7 ஆண்டு காலமாக ஷேடோ அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட், நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை. ஏன்னா தனியாக விவசாயத்தை தனியாக பட்ஜெட்டை போடுகின்ற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான், வேற யாரோ அந்த கான்செப்ட் கூட கிடையாது. ஷேடோ பட்ஜெட் என்னன்னா, இங்கிலாந்து நாட்டில் ஷேடோ கேபினட்னு ஒன்று இருக்கும். இங்கிலாந்து நாட்டில் பிரதமர்னா எதிர்கட்சி தலைவர் தான் ஷேடோ பிரைம் மினிஸ்டர். அது எதிர்கட்சியில் பார்த்தா ஷேடோ ஹெல்த் மினிஸ்டர், ஷேடோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஷேடோ அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், ஒவ்வொரு ஷேடோ மினிஸ்டராக இருப்பாங்க. இந்த ஷேடோ மினிஸ்டருக்கு என்ன வேலைன்னா, அந்த உண்மையான அக்ரிகல்ச்சர் மினிஸ்டருக்கு அவர் பின்னோக்கிட்டு போகணும், அவர் என்ன செய்கிறார் என்ன செய்யலைன்னு அங்கே இருக்கிற நாடாளுமன்றத்தில் பேசணும். அப்போ அந்த கட்சி எதிர்கட்சி ஷேடோ பட்ஜெட் ஒன்று போடுவாங்க. இதை நாங்கள் 14 வருஷமாக நாங்கள் போட்டுட்டு வரோம். அப்பயே நாங்கள் ஷேடோ கேபினட் நாங்கள் வச்சுருந்தோம். ஆக நிர்வாகம்னா இப்படிலாம் வித்தியாசமாக உலக அளவிலே வித்தியாசமான நிர்வாகங்கள்லாம் நான் படிச்சுட்டு தான் இதெல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கோம். எங்கள் பயிற்சி
ஒவ்வொரு எங்கள் கட்சி எம்எல்ஏலாம் பயிற்சி கொடுப்போம். 15 நாள் பயிற்சி. எங்களுடைய இளைஞர்களுக்கெல்லாம் இது வரைக்கும் 36,000 இளைஞர்களுக்கும் மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி பயிலரங்கம் பகுதியில் எடுத்து பயிற்சி கொடுத்துருக்கோம். ஆளுமை பயிற்சி, தன்னம்பிக்கை பயிற்சி, எப்படி பேசணும், எப்படி பெட்டிஷன் போடணும், எப்படி அணுகணும், எல்லாமே பயிற்சி. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. கியூபா நாட்டில் ஒரு தனியார் பள்ளி கூட இல்லை. அங்கே அந்த அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்தியிருக்கு. நீங்கள் அடுத்து முதல்வராக வர வாய்ப்பு இருந்தால் இந்த தனியார் மையத்தை ஒதுக்கிட்டு ஒரு வலிமையான கல்வி தளத்தை அடிப்படையாக கொடுக்க முடியுமா? நல்ல கேள்வி பாரு. ஆக்சுவலாக கியூபா ஒரு சிறிய நாடு, அது கம்யூனிஸ்ட் நாடு. கம்யூனிசம்னா எல்லாமே அந்த கம்யூனிட்டி ஓன்டு கான்செப்டில். அதில் ஃபிடல் காஸ்ட்ரோன்னு அவர் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக அதிபராக இருந்தார். இப்போ ராகுல் காஸ்ட்ரோன்னு அவருடைய தம்பி இருக்கிறார் அங்கே. அந்த நாட்டில் அமெரிக்காவை எதிர்த்து, வல்லரசு அமெரிக்காவை எதிர்த்து இவ்வளோ காலமாக அந்த நாடு இருந்தது. ஸோ அந்த நாட்டில் எம்பார்கோன்னு சொல்லுறது. எம்பார்கோன்னா அமெரிக்காவுடைய ஐநா சபை என்ன பண்ணிட்டாங்க, ஐநா சபை மூலம் அந்த நாட்டில் எதுவும் வரக்கூடாது, ஏற்றுமதி இறக்குமதி எதுவும் செய்யக்கூடாது, எந்த நாடும் அந்த நாட்டில் தொடர்பு வச்சுக்கூடாதுன்னு அவங்க மேலே எம்பார்கோ கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால அந்த நாட்டிலே எல்லாம் உற்பத்தி செய்கிறாங்க, அந்த நாட்டிலே எல்லாமே செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகணும், அந்த நாட்டில் எல்லாரையும் படிக்க வைக்கணும், எல்லாம் சுகாதாரம் பண்ணணும். ஏன்னா மற்ற நாடுகள் நம்பி இருக்க முடியாது. அந்த ஒரு காரணத்தால் தான் அந்த நாட்டில் வளர்ச்சி இருந்தது. இப்போ அங்கே என்னென்னா எல்லாமே அரசாங்கம் தான். பள்ளிக்கூடம் அரசாங்கம், மருத்துவக் கல்லூரி அரசாங்கம், நர்ஸு அரசாங்கம். அங்கே டாக்டருங்க படிக்கிறது இலவசம், ஒரு பைசா வாங்குறது கிடையாது. ஆனால் படித்து முடித்த டாக்டருங்க அரசாங்கத்தோட சொத்து அவங்க. ஆனால் அது இங்கே கொண்டு வர முடியுமா? அது ஒரு கேள்விக்குறி தான். என்னுடைய ஆசை அப்படி, என்னுடைய ஆசை இருக்கு. ஒட்டுமொத்த கல்வி, ஒட்டுமொத்த சுகாதாரம் அரசாங்கம் கிட்ட இருக்க வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அது ப்ராக்டிகாலிட்டி இருக்கான்னா கொஞ்சம் கஷ்டம். ரெண்டு பேரையும் சேர்ந்து தான் நம்ம செய்ய முடியும். பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம இணைக்கணும். அப்படி இணைச்சாதான் இன்னும் கொஞ்சம் growth இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சுகாதாரம் எடுத்துக்கங்க, இந்திய அளவிலே சுகாதாரம் அடிப்படை வசதிகள் எங்கே இருக்குது, எந்த பகுதியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 70% பிரைவேட் செக்டரில் இருக்குது, 30% தான் கவர்மெண்ட் செக்டரில் இருக்குது. பள்ளிக்கூடம் காமராஜ் காலத்தில் தான் பள்ளிக்கூடம் கட்டினாரு, காலேஜ் கட்டினாரு. காமராஜ் ஆட்சியில் உடனடியாக அண்ணா அவர்கள் ஆட்சி நேரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 70 ஆரம்பத்தில் 70s பிகினிங் 70s பார்த்தீங்கன்னா எவ்வளோ பள்ளிக்கூடம், மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம் எவ்வளோ இருந்ததுன்னா வெறும் 15 தான் இருந்தது. நீங்கள் இலவசமாக கல்வி தரேன் அப்படின்னு அறிக்கை விட்டுருந்தீங்களே, இந்த தனியார் மையம் இல்லாமல் இருந்தால் தானே நீங்கள் இலவசமாக கல்வி தர முடியும்? அப்படி ஒன்றும் இல்லையப்பா. ஒரு கல்வி நிர்ணயம் பண்ண போகிறோம், கட்டணம் நிர்ணயம் பண்ண போகிறோம். அந்தந்த கல்வி சில தனியார் பள்ளிக்கூடம் எவ்வளோ என்னென்ன கட்டுமான பணிகள் வச்சுருக்கிறாங்க, அதுக்கு ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கு ஃபீஸ் ஒதுக்க போகிறோம். நம்ம அந்த ஃபீஸை கவர்மெண்ட் கட்டிட்டு போகுது அவங்களுக்கு. இப்போ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எப்படி இருக்குது, 25% ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் 25% சீட் பின்தங்கிய மக்கள், மிக பின்தங்கிய மக்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னா அந்த சட்டம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடம் அந்த பிள்ளைங்களை இலவசமாக படிக்க வைக்கல, அந்த பணம் அரசாங்கம் கொடுக்குது. அவங்களுக்கு ஒரு நிர்ணயம் பண்ணி அரசாங்கம் கொடுக்குது, அந்த பணத்தை கொடுக்குது. அந்த முறை தான் நான் கையாட போகிறேன். நான் கல்வியை பற்றியது நீங்கள் போன தடவை சென்னை மீட்டிங்லையும் சொன்னீங்க, ஏஎம்பிஎம்டியில் நம்மளுடைய மாணவருடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு உண்டான வளர்ச்சிக்காக நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? எதுக்கு குறைவு? ஏஎம்பிஎம்டி தேர்வு எழுதி மருத்துவர் ஆகிறாங்க இல்லைங்களா, அதனுடைய வளர்ச்சிக்காகட்டும், ஜேஇ மெயின் ஆகட்டும், நம்மளுடைய கல்வி தரத்துக்கு உண்டான அளவுக்கு பயிற்சிகள் நமக்கு இங்கே கிடைக்கிறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஆசிரியர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பயிற்சி இருக்குது, இந்த மாதிரி ஒரு மாற்று வழி இருக்குது அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. இதுக்கு என்ன உங்கள் நடவடிக்கை? நீங்களும் மருத்துவத்துறையிலேயே சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தவர், அதனால் உங்ககிட்ட இருந்து இந்த பதிலை எதிர்பார்க்குறேன். நிச்சயமாக. ஏன்னா மீண்டும் சொல்லியிருக்கேன், நான் தரமான கல்வி கிடையாது தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கிடையாது, கல்விக்கு நிதி ஒதுக்கீடும் கிடையாது.
இந்த கல்வியை பற்றி நாளைக்கு நான் நெல்லையில் நான் பேச போகிறேன், நான் அதுக்கு விழாவரையே சொல்ல போகிறேன் நான். ஆனாலும் இதற்கு நாங்கள் சிறப்பு பயிற்சிகளை நாம் கொடுப்போம். ஒவ்வொரு தாலுக்காவில் சிறப்பு பயிற்சிகள், அதுக்கு யாருன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பின்தங்கிய மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, அவர்களுக்கு யார் யார் தேவையோ அவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகளை கொடுத்து, ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் அதற்கு அவர்களை தயார் செய்கின்ற அளவுக்கு கொடுப்போம் ஒரு பக்கம். இரண்டாவது கல்வி தரத்தையே உயர்த்துவோம். அது ஒரு அது வந்து தட் இஸ் அ ஹாலிஸ்டிக் பிளான். ஒட்டுமொத்த கல்வி தரத்தை உயர்த்துவோம். அடுத்தது இப்படி அதுக்கு மேலே சிறப்பு பயிற்சிகளை ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் தருவோம். அலங்காநல்லூர் என்ன உலக அளவுக்கு தெரிகிற அளவுக்கு பேர் போனது. அந்த ஜல்லிக்கட்டை நடத்த வந்து ஆண்டவங்களும் சரி ஆண்டுகிட்டு இருக்கவங்களும் சரி இது வரைக்கும் எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலை. ஐயா நீங்கள் வந்து இது பண்ணீங்கன்னா அதுக்கான முயற்சி செஞ்சீங்களாங்க ஐயா? நன்றி. அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு அடையாளம் இருக்கும். இப்போ கேரளா பார்த்தா கதகளி நடனம், அப்படி ஒரு அடையாளம் இருக்குது. அப்படி ஒரு அடையாளம் தமிழ்நாடுன்னா அது ஜல்லிக்கட்டு, நம்முடைய வீர விளையாட்டு. அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய அடையாள சின்னம் அது. அப்படிப்பட்ட அந்த அடையாளத்தையே அழித்து விட்டார்கள். இது ரெண்டு கட்சியும் தான் சேர்ந்து அதற்கு காரணம். இவர்கள் உச்சநீதிமன்றம் வழக்கு தொடர்ந்தாங்க. அப்போது இவங்க சரியாக அதை கடைபிடிக்கலை, ஆர்வமாக காட்டல. பிறகு அதை அவர்கள் தடை செய்தார்கள். பிறகு பிஜேபி அரசாங்கமும் ஏதோ ஒரு பெயரளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணாங்க, கெசட் நோட்டிஃபிகேஷன் பண்ணாங்க. அது சட்டமாக மாற்ற வேண்டும், அது நல்ல வலுவான சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதை நான் நிச்சயமாக நான் வலியுறுத்துவேன். அடுத்த பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டை உறுதியாக நான் கொண்டு வருவேன். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க போகும் நீங்கள் வேட்பாளர்கள் தேர்விலும் ஊழல் இல்லாத வேட்பாளர்களை எதிர்பார்க்கலாமா? உறுதியாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் நிச்சயமாக உறுதியாக எதிர்பார்க்கலாம். மற்றொரு கேள்விங்க, இப்போ நாங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ்லேயே முதலமைச்சரை பார்த்த நாங்கள் உங்களை இதே மாதிரி மறுமுறை இதே மாதிரி எங்கள் மக்களிடையே நீங்கள் கலந்துரையாடலுக்கு எங்களுக்கு முதலமைச்சராக இருக்கும் பொழுது எங்களுக்கு வாய்ப்பளிப்பீர்களா? நான் சொன்னதே வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நான் வருவேன், உங்களை நான் நேரில் சந்திப்பேன். நான் ஏன்னா நீங்கள் வந்து என்ன இந்த காணொலி காட்சியிலாம் தானே எனக்கு நல்லா நடக்க முடியும், ஓட முடியும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் உங்களை தேடி வருவேன், நீங்கள் என்ன தேடி வரணும்னு அவசியமே கிடையாது எனக்கு. டாக்டர் அன்புமணி அவர்களே, 5 மாவட்ட மக்களின் உணவுக்கு ஆதாரமாக விளங்கும் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை மீண்டும் 152 அடியாக உயர்த்த உடனடியாக முயற்சி எடுப்பீர்களா? நிச்சயமா. அதாவது இந்த பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனையை முதலாக கையில் எடுத்தது மருத்துவர் ஐயா அவர்கள் தான். முதலாக ஐயா அவர்கள் அங்கே சென்று போராடி, தேனி கம்பம் பகுதியில் சென்று அங்கே போராடி, அதன் பிறகுதான் மற்ற கட்சிகளெல்லாம் இந்த பிரச்சனை கையில் எடுத்தது. அங்கே அது இல்லாமல் இந்த பீர்மேடு தேவிகுளம் அந்த பகுதியில் இருக்குது, அதுவும் கேரளாவுக்கு இவர்கள் தாரவத்தை கொடுத்து விட்டார்கள். அதையும் நாம் மீட்டெடுக்க வேண்டும். மீட்டெடுத்தால் தான் அங்கே அதிக தமிழர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதையும் எடுத்துக்கொண்டு 136 அடியிலிருந்து 142 அடிக்கு இவ்வளோ காலமாகிடுச்சு. அதுக்கு போய் உச்சநீதிமன்றம் அங்கே ஸ்பெஷல் லிஸ்ட்லாம் வச்சுக்கிட்டு, அதுக்கு பிறகு அவங்கெல்லாம் மீண்டும் அங்கே கேரளாவில் நாங்கள் புது அணையை கட்டுவோம் சொல்லி மறுபடியும் உச்சநீதிமன்றம் போய் ஆனால் இதில் இந்த 2 கட்சியும் அதை சரியாக அணுகுமுறை இல்லாத காரணம் அதை மீறியும் உச்சநீதிமன்றம் இப்போ 142 அடின்னு கொடுத்துருக்குறாங்க. அது நிச்சயமாக 152 அடியாக கூட உயர்த்தலாம். அதனுடைய கொள்ளளவு, முழு கொள்ளளவு கொண்டு வரதுக்கு அத்தனை முயற்சி நாம் செய்வோம். இந்த அணை நல்ல ஒரு பலமான அணை என்று நிபுணர்கள், உச்சநீதிமன்றம் கொடுத்த நிபுணர்கள் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக கேரளா அரசாங்கம் இதை அச்சப்பட வேண்டாம். அவர்களுக்கு தேர்தல் நேரத்திலே இதை ஒரு பிரச்சனையாக எடுப்பார்கள். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அதனால் அப்படி தான் அதுக்கு புதிய அணையை கட்டுவோம், அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்வோம், சட்டமன்றத்திலாம் கேரளாவில் பேசிக்கிச்சு. அது ஒரு பெரிய சர்ச்சையாக அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது தவறான ஒரு அணுகுமுறை. இது நாம் சட்டத்தை மதிக்க வேண்டும், உச்சநீதிமன்றத்தை நாம் எல்லோரும் மதிக்க வேண்டும். மதுரையிலே தமிழ்நாட்டை அரித்து கொண்டிருக்கின்ற மிக மிக மோசமான ஒரு பிரச்சனையை பற்றி நாம் பேசினோம். ஊழல் மற்றும் நிர்வாகத்தை பற்றி என்னுடைய கருத்துக்களை நான் சொன்னேன். உங்களுடைய கேள்விகளை கேட்டீர்கள், உங்களுடைய கருத்துக்களும் சொன்னீர்கள், உங்களுடைய கோரிக்கைகளும் நீங்கள் வைத்தீர்கள். நல்ல ஒரு சிறந்த
கலந்துரையாடலாக இன்று அமைந்திருக்கிறது. இதற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளும் இந்த நேரத்தில் நான் தெரிந்து கொள்கின்றேன். நான் என்னுடைய தொடக்கத்திலே சொன்னேன், மாற்றம் முன்னேற்றம் வர வேண்டும். மாற்றம் என்றால் மதுவையும் ஊழலையும் ஒழிப்பது, முன்னேற்றம் என்றால் கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, வேலைவாய்ப்பு பெருக்குவது, தமிழ்நாடு வளம் பெறுவது, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முன்னேற்றம் வேண்டும், ஒவ்வொரு குடும்பத்தினரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு குடும்பத்திலும் வேலைவாய்ப்பு பெருக வேண்டும், தன்மானத்தோடு நீங்கள் வாழ வேண்டும், யாரும் கையேந்தக்கூடாது, யாரும் பிச்சை எடுக்கக்கூடாது, சுயமரியாதையுடன் நீங்கள் இருக்க வேண்டும். இதை எப்படி நாம் செய்ய முடியும் என்றால், மாற்றத்தை நீங்கள் கொடுங்கள், முன்னேற்றத்தை நான் தருகின்றேன். மாற்றம் என்பது ஒரு தீமையிலிருந்து இன்னொரு தீமைக்கு வாய்ப்பு கொடுப்பது மாற்றம் கிடையாது. இந்த தவறுதான் 50 ஆண்டு காலமாக நாம் செய்து வருகின்றோம். திமுக என்ற ஒரு தீமைக்கு இருந்து அண்ணா திமுக என்ற ஒரு தீமைக்கு வாய்ப்பு கொடுத்து வந்தோம். இது ஏதோ 5 ஆண்டு 10 ஆண்டு கிடையாது, 50 ஆண்டு காலமாக இந்த தீமையிலிருந்து அந்த தீமை, இந்த தீமையிலிருந்து அந்த தீமைக்கு வாய்ப்பு கொடுத்து வந்தோம். ஆக மாற்றத்தை நீங்கள் கொடுங்கள், முன்னேற்றத்தை நான் கொடுக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த எங்களுடைய பொறுப்பாளர்கள் செல்வம், கிட்டு, பாலமுருகன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இங்கே ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கோ தன்ராஜ் அவர்களும், ராஜசேகர் உள்ளிட்ட அத்துணை குழுக்களுக்கும், மக்கள் தொலைக்காட்சிக்கும், மக்கள் தொலைக்காட்சியிலே நேரலையாக பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிந்து கொண்டு மீண்டும் சொல்கின்றேன், மாற்றத்தை நீங்கள் கொடுங்கள், முன்னேற்றத்தை இந்த அன்புமணி ராமதாஸ் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். நன்றி. அன்புமணியாகிய நான்